ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்மளோட ப்ரோச்சோ கிளாஸில் ஒரு ப்ரோச்சோ ஒர்க் ப்ளவுஸில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த ஒர்க்கு அவங்க வந்து எப்படி ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது மேம், அதை நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோஸு. ஸோ தெரியாதவங்க யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்ஷனாக வந்துடும். ஸோ நான் சும்மா சாம்பிளுக்காக ஒரு ப்ளவுஸோட பேக் நெக் வந்து சின்னதாக வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ பேக் நெக் இது. பேக் நெக்கில் நம்ம வந்து இந்த ஆஃப் சைடுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோம். மேக்ஸிமம் இந்த ஸ்லைடு வந்து நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த பல்லு ஃப்ளீட் பார்ட் வந்துடும் இல்லையா பேக் சைடில், அதனால் இங்கே வந்து ஒர்க் பண்ணாலும் தெரியாது. அதனால் இங்கே மட்டும் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதுக்காக நான் இந்த பாதிக்கு வரைக்கும், அதாவது சென்டர் வரைக்கும் மார்க் பண்ணுவோம். இந்த சென்டர்லேருந்து சில சமயம் கீழே நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது வரும். இல்லைனா சில கஸ்டமர்ஸ் வந்து இந்த பார்ட் மட்டும் போதும், இங்கே கூட வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ஸோ கஸ்டமர் எப்படி வராங்களோ அதை பொறுத்து தான் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது வரும். மேக்ஸிமம் சென்டர் பார்ட் வரைக்கும் ஒர்க் பண்ண வேண்டியது வரும். அதுக்காக நான் வந்து இந்த பேக் நெக்கோட இந்த சென்டர் பாயிண்ட்டும் நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கரெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும். சும்மா நம்ம ரஃப்பாக மார்க் பண்ணிட்டோம், ஸோ சப்போஸ் இதோடு நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த பக்கம் வந்து உங்களுக்கு பார்ட் அதிகமாக போயிடும், இந்த பக்கம் வந்து கம்மியாக இருக்கும். அது வந்து ஒர்க் வந்து அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ அதனால் அவங்களோட பேக் நெக் எந்த அளவுக்கு இருக்கோ அதை வந்து சென்டர் பண்ணி அது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஸ்டிச் ப்ளவுஸாக இருந்தாலும் சேம் மெத்தட் தான், அன்ஸ்டிச் இருந்தாலும் சேம் மெத்தட் தான். நம்ம இன்றைக்கி ஷெல் வச்சு தான் இந்த நெக் வந்து எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அந்த பேக் நெக்கோட அந்த எட்ஜ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் இந்த ஷெல் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த லைன் நான் ட்ரா பண்ணியிருக்க லைனுக்கு கரெக்டாக பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எதுவுமே வந்து வச்சு பார்த்து கரெக்டாக இருக்கா, இது கரெக்டாக வருமா அப்படின்றத நம்ம ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம வந்து சும்மா ட்ரைனிங் பண்ணுறோம். ரஃபாக நம்ம எப்படி வேணாலும் டைரெக்டாக ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் கஸ்டமரோட ப்ளவுஸில் அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு எல்லாமே நம்ம ட்ரையல் பார்த்துட்டு ஓகே இது கரெக்டாக வரும், இந்த மாதிரி பண்ணால் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத நம்ம ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் கிட்ட வருது, கிட்ட இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கேப் விட்டு தான் பண்ணணும். அப்போ கேப் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணும், ஒரு இந்த ஷெல்லோட ஒர்க்குக்கும் அடுத்த ஷெல் ஒர்க்குக்கும் கேப் எவ்வளோ வேணும், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போது இந்த மாதிரி தான் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஷெல் ரெடி பண்ணுறதுக்கு இதை வந்து ஃபஸ்ட்டு நான் க்ளூ போட்டு ஒட்டி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் எல்லாத்தையுமே கம் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேப் வந்து ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு பேஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் ஒரு இடத்துல பெருசாக ஒரு இடத்துல சின்னதாக இருந்ததுன்னா நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கும். ஸோ கேப் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே தனித்தனியாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி நம்ம ஒட்டியிருக்கோம் அதான் ஸ்டிச் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா சில சமயம் எடுத்துகிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையும் ஒரு ஸ்டிச்சாவது வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா சைடில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 4 ஸ்டெப்புக்கும் நடுவில் வந்து கேப் இருக்கு இல்லையா சைடில், அதில் வந்து ஒரு லீஃப் கொடுத்து அதுக்கு மேலே சர்க்கானா கொடுத்து ஃபில்அப் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ வந்து நம்மளோட ஒர்க் வந்து இன்னுமே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால நான் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். உங்களில் யாருக்கும் ஃப்ரீ ப்ரோச்சோ கிளாஸ் இல்லை ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்கேன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரெண்டுமே கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ப்ரோச்சோ கிளாஸ்க்கு வந்து அடுத்த பேட்சுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும் தான் பே பண்ணணும். கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். மெட்டீரியல்ஸ் அவைலபிள் இருக்குது, வேணா வாங்கிக்கலாம். ஆரி கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஃப்ரீ கிளாஸ்க்கு. ஸோ அந்த சர்டிஃபிகேட்க்குரிய அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே வந்து உங்களோட சீட்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஷெல் எல்லாத்தையுமே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் இப்போ சைடில் 4 சைடு அந்த கார்னர்லேயே வந்து லீஃப் ஷேப் கொடுத்து அதுக்கு மேலே ஒரு சர்க்கானை கொடுத்து ஃபில்அப் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் வந்து நான் கொடுத்து ஃபில்அப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கஸ்டமர் ப்ளவுஸ்லாம் நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் சில டிப்ஸ் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இப்போ இந்த ப்ளவுஸுக்கு வந்து பேக் நெக்கோட அந்த ஆஃப் பார்ட்டுக்கு மட்டும் தான் பண்ணியிருக்கோம். சில கஸ்டமர் வந்து அந்த சென்டரில் இன்னும் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா பண்ண சொல்லி கேட்பாங்க. சில கஸ்டமர் வந்து ஸ்லீவ் பார்ட்டுக்கும் சேர்த்து கேட்பாங்க. சில பேர் வந்து ஸ்லீவ் மட்டும் போதும் எனக்கு, பேக்குக்கெலாம் வேண்டாம்னு சொல்லி கேட்பாங்க. ஸ்லீவுக்கு நம்ம பண்ணுறதா இருந்தால் மேக்ஸிமம் ஸ்லீவோட அந்த சென்டர் இருக்கு இல்லையா கை, அந்த
சென்டர் பாயிண்ட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ணி சொல்லி கேட்பாங்க கஸ்டமரு. 2 ஸ்லீவ்லேயும் நம்ம அந்த சென்டர் பாயிண்ட்டில் மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பேக் நெக்கில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதே தான் மேக்ஸிமம் நம்ம அங்கேயும் பண்ணுவோம். இதில் எவ்வளோ அந்த கேப்லாம் விட்டுருக்கோம், மெஷர்மெண்ட் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம், 4 ஷெல் யூஸ் பண்ணுறோன்னா அதே 4 அந்த சைடில் கொடுத்துருக்க சீக்வன்ஸ்லேருந்து எல்லாமே சேம் மெத்தட் கொடுத்து தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். அப்படி ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு கஸ்டமர் சொல்கிறாங்க, கஸ்டமைஸாக எனக்கு வேணும்னு சொல்கிறாங்கன்னா ஸோ அப்போ வந்து நம்ம மாற்றிக்கலாம். அதர்வைஸ் வந்து இங்கே என்ன அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் விட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அதே டிசைன் வந்து அங்கே வர மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்கள், சென்டரில் அந்த 4 செல்லுக்கும் நடுவில் சென்டரில் இருந்த கேப் வந்து ஒரு சீக்வன்ஸும் அது மேலே ஒரு ஆன்டிக் பீடும் கொடுத்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ சைடில் வந்து இன்னும் ஸ்பேஸ் கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால நான் அங்கங்கே ஒரு ஆன்டிக் பீட் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன டிசைன் எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த கேப்பை வந்து ஃபில்லப் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐடியா தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்கள் மைண்ட் என்ன சொல்லுதோ அதுபடி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோச்சஸும் ஐடியாஸும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ, பாய்.